குறைஞ்சபட்சம் ஒரு 40,000லேருந்து 2,00,000 3,00,000 வரைக்கும் இருக்குங்க மாடு காங்கேயத்தில். காங்கேயம் இருக்குங்க, கும்பலச்சேரி இருக்குங்க, தஞ்சாவூர் குட்டைன்னு சொல்லுவாங்க. கன்று போடுற மாதிரி இல்லைன்னா இளங்கன்னோட கன்றோட கன்று போட்டு ஒரு வாரம் 10 நாள் ஆன மாடுகள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் கொடுக்கக்கூடாதுங்க. கம்மியான அளவில் ஒரு வேலைக்கு மட்டும் போடலாங்க. ஒரு நாளைக்கு மிக்ஸ் பண்ண மாவு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அது கொடுக்கும்போது கொஞ்சம் பால் கறக்கிற மாடுகளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம நாட்டு மாட்டு இனங்களை பார்த்தீங்கன்னா கள்ளக்கொடி கொடுத்தா பாலினுடைய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், பச்சை தீவனம் கொடுக்கும்போது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தீவனங்கள் கொடுக்கும்போது பச்சை தீவனங்களோ இந்த மாதிரி உலர் தீவனங்களோ கொடுக்கும்போது பால் டிஃப்ரெண்ட் இருக்குது. எந்த தீவனங்கள் கொடுக்கும்போது பாலினுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும்? காங்கேயத்தில் முக்கியமாக சொல்ல போனால் மயிலை மெயினாக நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கிறோமுங்க. வாங்கி வளர்த்திக்கிட்டே இருக்கிறோம். நம்மகிட்டே நிறைய மாடுகள் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா மயிலை, செவலை, காரி, காராம்பசு. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. நம்ம பேர், நம்ம ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்குதுங்கண்ணா? என்னோட பேர் வந்து வசந்தவேல் நாகராஜனுங்க. சரி. நம்ம ஃபார்ம் பேர் வந்து மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ். நம்ம முழுக்க காங்கேயனும் பசுக்கள் மற்றும் காளைகள் நம்ம வளர்த்திட்டு இருக்கிறோமுங்க. விற்பனை செஞ்சிட்ருக்கோம். நம்மளோட ஃபார்ம் பார்த்திங்கன்னா இருக்கிற இடம் வந்து சிறுநெல்லி கோயில் கிராமம், ஜேடர்பாளையம் பக்கத்தில், பரமத்தி வேலூர், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க. ஆனால் இப்போ நம்ம நாட்டு மாடுகள் மட்டும் வாங்கி விற்பனை செய்கிறோம். அது எதனாலங்கண்ணா நாட்டு மாடு மட்டும் வாங்கி விற்பனை செய்கிறதுக்கான காரணம் என்னங்கண்ணா? நாட்டு மாடுங்கிறது இயல்பாகவே நம்ம கொங்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகள் தான் ஆதி காலத்திலேருந்து தொன்று தொட்டு அப்படியே நமக்கு வந்து பால் தரதும் சரி, அதே மாதிரி விவசாய பயன்பாடுகளுக்கும் சரி ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சுங்க விவசாய பயன்பாட்டுக்கு. இப்போ நவீன காலத்தில் தான் நம்ம உழவுக்கெல்லாம் வந்து கால்நடைகள் பயன்படுத்தாமல் நம்ம காங்கேய மாடுகள் உழவு ஓட்டுறதுக்கு ஏற்ற அரைக்கிறதுக்கு பால் வந்து நல்ல குவாலிட்டியான பால், நல்ல சத்தான பால் வர்றதுக்கு இருந்ததுங்க. இப்போ நாளடைவில் அப்படியே மாறி எல்லாம் கலப்பின மாடுகள் எல்லாமே வந்துருச்சுங்க. இருந்தாலும் இந்த காங்கேயனை வந்து நம்ம அழியக்கூடாது, நம்ம வந்து அதிலேருந்து மாடுகளை வந்து நம்ம வளர்த்திக்கிட்டு இருக்கணும், அதுலேருந்து மாடுகளை பெருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம மெயினாக காங்கேயம் ரகத்தை வந்து ஒரு ஈடுபாடோடு நம்ம எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோங்க. சரிங்க. அதனால் நம்ம பண்ணுறது வந்து காங்கேயம் மட்டும்தான். காங்கேயம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதுலேயும் வந்து வட மாநில மாடுகள்லாம் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டு பக்கம் அதிகமாக வந்துருச்சு. ஆமாங்க. இந்த காங்கிரேஜ், கிரு அந்த மாதிரி மாடுகள் நிறைய வந்துருச்சு. அந்த மாதிரி மாடுகள் நம்ம ஏரியா பக்கம் இருக்குதுங்களா? நம்ம ஏரியா பக்கம் பரவலாக இருக்குதுங்க. எல்லாரும் வச்சுக்கிறது இல்லைங்க. அது வந்து என்ன காரணம்னா நம்ம இப்போ வட இந்திய மாடுகள் எப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து காங்கேயனம் ஒரு குறிப்பாக சொல்லப்போனால் நாட்டு மாட்டில் ஃபஸ்ட்டு ரகத்தில் வந்து காங்கேய இனத்தை நம்ம எப்பவுமே சொல்லலாமுங்க. காங்கேய இனத்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம வட இந்திய நாட்டு மாடுகள் வந்து பால் கறவை திறன் அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் வந்து அது கறவை அதிகமாக வருதுன்னு ஒரு சில பேர் அதையும் வாங்கி வளர்த்துறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. அதனால் அந்த மாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பரவலாக இருக்குதுங்க. ஆமாம். நம்ம காங்கேய இனங்கள் மாடுகளும் தமிழ்நாட்டினுடைய நாட்டு மாடுகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 லிட்டரு, 3 லிட்டரு, 4 லிட்டரு அந்த மாதிரி தான் கறக்கும். அந்த காங்கிரேஜ், கிரு அந்த மாதிரி மாடுகள் பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு வந்து 6 லிட்டரு, 5 லிட்டரு, 7 லிட்டரு இருக்குதுங்க. ஆமாம். அதனால வந்து அதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி மாடுகள் வாங்கி விற்பனை செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்களாண்ணா? பண்ணலாங்க, அதுவும் பண்ணலாங்க. அதிகமாக எல்லாரும் விரும்பி வாங்குறது இல்லைங்க. ஒரு சில பேர் இந்த பண்ணக்காரங்க, பால் கறந்து வீட்டு பால் ஊற்றுறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க அதை விரும்பி வாங்குறாங்க. நம்மக்கிட்ட அதனால் நம்ம அதிகமாக எடுக்கிறது இல்லைங்க. ஏதாவது 1, 2 எடுப்போங்க. தேவைக்கு ஏற்ப ஏதாவது விவசாயிகள் வந்து பால் கறந்து கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பண்ணையாளர்கள் கேட்டாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு வாங்கி கொடுக்க சொன்னாங்கன்னா வாங்கி கொடுப்போங்க. மற்றபடி நம்மக்கிட்ட எப்பவுமே காங்கேயம் தான் நம்ம வச்சுட்டு இருக்கிறோங்க. வளர்த்திக்கிட்டு இருக்கிறோம், வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நாட்டு மாட்டு இனங்களில் இப்போ இந்த காங்கேய இனங்கள் ஒன்று, இது மாதிரியான நாட்டு மாட்டு இனங்கள் என்னென்னலாம் இருக்குதுங்க? இந்த மாதிரி நாட்டு மாட்டு இனங்கள் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மெயினாக சொல்ல போனால் காங்கேயம் இருக்குங்க, கும்பலச்சேரி இருக்குங்க, தஞ்சாவூர் பக்கம் தஞ்சாவூர் குட்டைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது போக திருச்செங்கோட்டை நம்ம சேலம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா காங்கேய இனத்துலேயே காங்கேய மாட்டுக்கும் சேருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அது முகம் மற்றது பால் அளவு கொஞ்சம் கூடுதலாக வர மாதிரி அந்த ரகம் இருக்குது. மணப்பாறை சைடு அது ஒரு சைடில் மணப்பாறை ரகம் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு 7-8 வெரைட்டி இருக்குதுங்க. ஆனால் இப்போ இந்த தேனி சைட்லாம் பார்த்தீங்கன்னா மலை மாடு கொம்பு நீளமாக இருக்கும், ஒரே ஸ்ட்ரைட்டாக மூஞ்சியே கொஞ்சம் ஒரு ஒடுக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மாடுகள் வந்து நம்ம ஏரியா பக்கம் அவைலபிள் இருக்குதுங்களா? அந்த மாதிரி மாடுகள் நம்ம ஏரியா பக்கம் அவைலபிள் கம்மி தானுங்க. ரொம்ப குறைவாக தான் இருக்குங்க. ஒரு 10% தான் இருக்குங்க. அதெல்லாம் மலையில் அதாவது பரவலாக வீட்டில் கட்டி வளர்த்த மாட்டாங்க. மலையடி வாரத்தில் அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு அது பாட்டுக்கு கன்று போடும்போது மட்டும் கொண்டு வந்து அதெல்லாம் அப்படியே மலை மாடுன்னு சொல்கிறது. மலையிலேயே கண்ணானதுக்கப்புறம் மறுபடியும் கொண்டு வந்து கண்ணானதுக்கப்புறம் மட்டும்தான் கடுத்தரையில் வச்சுருப்பாங்க. மீதி அது பாட்டுக்கு இப்போ ஓப்பன் டைப்பில் மேய்ச்சிட்ருக்குங்க மேய்ச்சலில். இப்போ நம்ம கொங்கு பீரியடில் இருக்கிற மாட்டு இனங்களில் எந்த மாடு வந்து அதிகமாக பால் கறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க? கொங்கு இப்போ 4-5 ரகமான மாடுகள் சொன்னீங்களா? ஆமாங்க. அதில் எந்த மாட்டு ரகம் வந்து அதிகமாக பால் கறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுண்ணா வீட்டில் வச்சு பால் கறக்கும்போது?
அது சொல்லப்போனால் காங்கேய இனத்துலேயே நேரம் 3 லிட்டர் 4 லிட்டர் கண்ணுக்கு போக கறக்கிறதெல்லாம் இருக்குங்க. டெய்லியும் இப்போ 4 ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 லிட்டர் வரை கறக்கிற மாடுகள் எல்லாமே நம்மகிட்டே இருந்ததுங்க, இருந்து கொடுத்துருக்கோங்க. இப்போ நம்ம மாடுகள் பொறுத்த அளவுக்கு இப்போ ஒருத்தர் நாட்டு மாடு என்ன வேணும்னு சொல்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஒரு 100லேருந்து 200 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கார். நம்ம எப்படி வந்து நேரில் பார்த்து தான் வாங்குற மாதிரி இருக்குங்களா, இல்லை நீங்கள் வந்து வீடியோ கால் மூலமாவோ இல்லை வீடியோ அனுப்பிச்சுட்டோ முடிஞ்ச வரைக்கும் நிறையா வந்து நம்மக்கிட்ட மாடு இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வெளி மாவட்டங்கள்லேருந்து கேட்குறாங்க. அவங்க கேட்குறவங்களுக்கும் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நேர்லேயே வந்து பார்க்க சொல்லிடுறதுங்க. அப்படி நேரில் வர்றதுக்கு கொஞ்சம் வசதி பத்தல, அவங்களுக்கு நேரம் குறைவாக இருக்குது, வர முடியல அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெளிவான வீடியோ பதிவில் நம்ம வந்து வாட்ஸ்அப் வாயிலாக நம்ம வந்து அனுப்பி வச்சுங்க. எல்லாம் இங்கே இருக்கிற மாட்டோட குவாலிட்டி, பால் அளவு, பாலுக்கு எப்படி எந்த மாதிரி முறையில் கறக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வீடியோ வாயிலாக நம்ம அனுப்பிச்சுட்றோம் வாட்ஸ்அப்பில். அதை பார்த்து ஓகே பண்ணிட்டாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களும் நம்ம வாகன வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோங்க, நம்ம அனுப்பிச்சுட்றோங்க. மாடுகள் வந்து குறைந்த விலையிலேருந்து எவ்வளோ குறைந்த விலையிலேருந்து மாடுகள் ஆரம்பிக்குதுங்க? கன்று போடுற மாதிரி இல்லைன்னா கன்றோட கன்று போட்டு 1 வாரம் 10 நாள் ஆன மாடுகள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 40,000லேருந்து 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் இருக்குங்க மாடு காங்கேயத்தில். ஆமாம், குறைஞ்சபட்சமாக அதிகபட்சமாக எவ்வளோ வரைக்கும் இருக்குதுங்க? அதிகபட்சம்னு அது கணக்கே இல்லைங்க. மாடு பிடிச்சி 5 லட்சத்துக்கு கூட மாடு விலையாக இருக்குங்க அந்த மாதிரிங்க. சரி சரி. அதோட முக லட்சணம், அங்க லட்சணம்னு சொல்லக்கூடிய காங்கேய இனத்துக்கான அந்த பழைய வர்க்க லைனேஜ் மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விலை மதிப்பு நல்ல அதிக விலைக்கு போயிட்டு இருக்குதுங்க. ரைட். இப்போ நம்ம மாடுகள் பொறுத்தளவுக்கு சிந்து மாடுகள் அந்த மாதிரி மாடுகளுக்கு கூட சுழி வந்து அந்த அளவுக்கு பெருசாக பார்க்க மாட்டாங்க, ஒரு சுழி 2 சுழி பார்ப்பாங்க. நம்ம காங்கேய இனத்தை பொறுத்தளவுக்கு சுழி இருந்தால் மட்டும்தான் மாட்டுக்கு வேல்யூவே உண்டு. நம்ம மாடுகளுக்கு எந்த மாதிரி சுழி இருந்தால் வாங்கலாம், எந்தெந்த இடத்துலலாம் சுழி இருக்குங்கண்ணா? மெயினாக நம்ம முக்கியமாக வந்து காங்கேய இனத்தில் வந்து சுழி பார்த்து தான் நம்ம மாடு எல்லாருமே வாங்குறாங்க. விரும்பி வளர்த்துறவங்க வந்து சுழி நல்லா இருக்கணும், தவறான சுழிகள் இருந்ததுன்னா அது வேண்டாம் அப்படிங்கிற இதெல்லாம் பார்த்து தான் வாங்குறாங்க. அதனால் நம்ம சுழி வந்து முக்கியமாக இருக்க வேண்டிய சுழிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நெத்தியில் வந்து 2 கொம்புக்கும் நடுவில் நெத்தியில் ஒரு சுழி இருக்கணுங்க. கொம்புக்கு பின்னாடி வந்து கழுத்துக்கு முன்னாடி கொம்புக்கு பின்னாடி ஒரு சுழி இருக்கணும். திமிலுக்கு பின்னாடி ஒரு சுழி இருக்கணும் முதுகில். அது மற்றபடி வேறு எங்கே மாறுதலாக இருந்தாலும் அந்த சுழிகள் வந்து கழிப்பு சுழியாக வரும். இப்போ இது 3 சுழியுமே அதனுடைய பேர் என்னங்கண்ணா? இப்போ நெத்தியில் இருக்கிற சுழி ஒன்று இருக்குது, கொம்புக்கு பின்னாடி ஒரு சுழி இருக்குது. அது எந்த ஒரு சுழிக்கும் பேர் இருக்குங்களா? ஆமாங்க. அது என்ன பேருங்கண்ணா? நெத்தியில் இருக்கக்கூடிய சுழிக்கு ராஜ சுழின்னு சொல்லுவாங்க. கொம்புக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு கொம்புக்கு பின்னாடி அந்த சுழி வந்து சொல்கிறோம். திமிலுக்கு பின்னாடி இருக்கிறது அது திமில் சுழின்னு சொல்லுவாங்க. திமில் பின்னாடி முதுகில் 3 சுழி வந்து கரெக்டாக இருக்கும். ஆமாம். எந்த மாதிரி சுழி இருந்தால் நம்ம மாடு வாங்கக்கூடாதுங்க? பார்த்தீங்கன்னா இப்போ மெயினாக நெத்தியில் வந்து ஒரு சுழி தான் இருக்கணுங்க, 2 சுழி வரக்கூடாது. அதே சமயம் கொம்புக்கு பின்னாடியும் தொடர்ச்சியாக 2 சுழி வரக்கூடாதுங்க. ஜோடியாக 2 இருக்கலாம், கழிப்பு வராதுங்க. தொடர்ச்சியாக ஒன்று பின்னாடி ஒன்று இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருந்தால் அது வாங்கக்கூடாதுங்க, கழிப்பு சுழின்னு சொல்லுவாங்க. திமிலுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா முதுகில் வந்து ஒரு சுழி இருக்கணும். அது இருந்து அது இல்லாமல் இன்னொன்று அதே லைனில் மற்றொரு சுழி அதுக்கு பின்னாடி ஒன்று இருந்ததுன்னா அது வந்து வச்சிருக்கக்கூடாதுங்க. மெயினாக 2 சுழி இருக்கக்கூடாது. ஒரு சுழியோ கரெக்டான இடத்துல ஒரு சுழி இருக்கணும். அதுதான். இப்போ நம்ம காங்கேய மாடுகளில் பார்த்தீங்கன்னா நிறையா கலர் ரகங்களில் இருக்குது மாடு. எந்த கலரில் இருக்கிற மாடுகள் வந்து மக்கள் அதிகமாக விரும்பி வாங்குறாங்க? காங்கேய இனத்தில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே மயிலை தாங்க ஃபஸ்ட்டு நம்ம சொல்லலாமுங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா வகைகளும். அப்போ நாளடைவில் பார்த்தீங்கன்னா எல்லா வகைகள் நிற வகைகள் வச்சுருக்கணும்னு நினைக்கிறாங்க வந்து வளர்த்துறவங்க விவசாயிங்கள்லாம் இப்போ வந்து. ஆனால் முக்கியமாக வந்து மயிலை தான் வந்து டாப் ஃபஸ்ட்டு குவாலிட்டிங்க. மயிலில் தான் நல்ல மாடுங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு சொன்னால் மயிலில் தான் அதிக பரவலாக எல்லா பக்கமும் இருக்குங்க. மயிலில் தான் எல்லாரும் மக்களும் வச்சிருக்கிற மாடுகள், நாட்டு மாடுகள் வச்சிருக்கணும்னு விருப்பப்படுறவங்க மயிலை தான் வச்சுருப்பாங்க. ஆமாங்க, மயிலில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் செவலை, காரம்பூசெல்லாம் இருக்குதுங்க. அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா அதிக அளவில் இருக்காதுங்க. அது வந்து ரேர் ப்ரீடுங்க. செவலை, காரம்பூசு இது பார்த்திங்கன்னா மயிலில் இருக்கிற அளவுக்கு எண்ணிக்கையில் வந்து குறைவாக தான் இருக்குங்க அது. அதனால் அதுவும் வச்சுருக்கணும்னு நினைக்கிறவங்க மயிலையில் 1, செவலையில் 1, காரம்பூசில் 1 அப்படியும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வச்சு வளர்த்துறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஜெர்சி மாடுகளுக்கோ இல்லை ஹெச்எப் மாடுகளுக்கோ வந்து பார்த்திங்கன்னா உணவு ரொம்ப அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும், பசுந்தீவனங்கள் நிறையா கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாடுகளுக்கு பொறுத்தளவுக்கு வரத்தீவனம் கொடுக்கும்போது கூட அது நல்ல ஒரு பால் கறக்கிற தன்மை இருக்கும். இந்த மாடுகளுக்கு எந்த மாதிரியான தீவனங்கள் கொடுக்குறீங்கண்ணா? நம்ம மெயினாக காங்கேயம் பசுக்கள் பார்த்திங்கன்னா மேய்ச்சல் முறையில் வந்துட்டு பச்சை தண்ணியே குடித்தா கூட போதுங்க. அதோட சத்துக்கள் வந்து இந்த மேய்ச்சலில் குளக்கட்டை புல்லுன்னு சொல்லக்கூடிய புல்லில் வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து நாளடைவில் எல்லாமே விவசாய பூமியானனால மேய்ச்சல் நிலங்கள் வந்து கம்மியாக தான் இருக்குதுங்க. இப்போ புல்லு பார்த்திங்கன்னா குளக்கட்டை புல்லு வந்து எல்லா பக்கமும் மழை காலத்தில் மழை முடிஞ்சதுக்கப்புறம் வருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து இனிமேல் வெயில் காலம் நடந்துகிட்டு இருக்கும்போது புல்லுகள் கம்மியாக இருக்கும். அதனால் கட்டி வச்சு நம்ம தீனி போடுறதாகவும் இருக்குது. கட்டி வச்சு தீனி போட பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து வைக்கோல் ஒரு அளவாக கொடுத்துட்டுங்க, சோளத்தட்டை இருந்ததுன்னா நம்ம கொடுத்துட்டு
அப்புறம் 2 நேரமும் பசுந்தீவனம் கொடுக்கறதில்ல அதில் சூப்பர் நேப்பியர் அந்த மாதிரி கொடுக்குறீங்க. சூப்பர் நேப்பியர் கொடுக்கலாமாங்க சூப்பர் நேப்பியர் கொடுக்கலாமுங்க. அதே அளவுக்கு வேண்டியதில்லை, ஒரு வேளைக்கு கொடுக்கலாமுங்க. தீனி பற்றாக்குறையாக இருக்கும்போது சோளத்தட்டு வைக்கோலும் ஓரளவுக்கு தான் இருக்குங்கும்போது சூப்பர் நேப்பியரும் கலந்து கொடுக்கலாம். இப்போ கள்ளக்கொடிலாம் போடுவாங்க. நம்ம மாடுகளுக்கு கள்ளக்கொடி போடும்போது ஒரு சில ஏரியாவில் கள்ளக்கொடி போடும்போது மாடுகளுக்கு வயிற்று எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம மாடுகளுக்கு நம்ம ஏரியாவில் அந்த மாதிரி கொடுக்குறீங்களா? அது வயிற்று எடுக்கிற ப்ராப்ளம் எதனா இருக்குதுங்க? கொடுக்குறோமுங்க. நம்ம ஏரியா கடலைக்கொடி கிடைக்குதுங்க. அதனால நம்ம கொடுக்குறோம். அதிக அளவில் கொடுக்கக்கூடாதுங்க. கம்மியான அளவில் ஒரு வேளைக்கு மட்டும் போடலாங்க ஒரு நாளைக்கு. அதுவும் எப்படி அதுக்கு ஜீரணமாகுது என்ன ஏதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டு, சப்போஸ் வந்து ஒரு மாடுகளுக்கு வந்து கொஞ்சம் வயிறு சேரல அப்படின்னாக்கா நம்ம வந்து அதை கம்மியான அளவில் கொடுத்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு பழகுனதுக்கப்புறம் அதிகமாக கொடுக்கலாம். அது உடம்புகளுக்கு ஏற்றுக்குச்சுன்னா. ஆனால் இப்போ இது ஆல்ரெடி நம்ம கேட்டது தான். ஜெர்சி மாடுகளுக்கும் ஹெச்எஃப் மாடுகளுக்கும் இந்த மாதிரி கலப்பின மாடுகளை பொறுத்தளவுக்கு நம்ம எந்த தீவனம் கொடுத்தாலும் பாலில் வந்து ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக இருக்காது. நம்ம நாட்டு மாட்டினங்களை பார்த்தீங்கன்னா கள்ளக்கொடி கொடுத்தா பாலினுடைய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். பச்சை தீவனம் கொடுக்கும்போது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தீவனங்கள் கொடுக்கும்போது பச்சை தீவனங்களோ இந்த மாதிரி உலர் தீவனங்களோ கொடுக்கும்போது பால் டிஃப்ரெண்ட் இருக்குது. எந்த தீவனங்கள் கொடுக்கும்போது பாலினுடைய டேஸ்ட் நல்லா இருக்குங்கண்ணா? சோளத்தட்டு வைக்கோல் மட்டும் போட்டுட்டு இருக்கிற மாடுகள் பார்த்தீங்கன்னா பாலோடைய டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இன்னும் சூப்பர் நேப்பியர் அதிகமாக அதிகமாக அளவில் கொடுத்துட்டு வைக்கோல் சோளத்தட்டு கம்மியாக கொடுக்கும்போது பாலோட டேஸ்ட் வந்து இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் மாறுதல் இருக்கும். அதே மாதிரி கள்ளக்கொடியிலேயே வந்து கள்ளக்கொடி கொஞ்சம் பால் திக்னஸாக கிடைக்குங்க. நல்லா இருக்கு. மாடு கொஞ்சம் ஷைனிங்கான இதில் இருக்குங்க. மாடுகளுக்கு நம்ம நாட்டு மாடுகளுக்கு பருத்தி விதை அந்த மாதிரி மக்காச்சோளம்லாம் கொடுக்குறோமாங்க? அந்த மாதிரிலாம் கொடுக்கறதுனால என்ன பயன் இருக்குதுங்க? கொடுக்குறோமுங்க. மக்காச்சோளம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணுங்க. மக்காச்சோளம் மாவு கொடுக்கலாமுங்க. பருத்தி விதை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மாடுகள் நல்லா கட்டுடையாமல் நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு மாடு வந்து உடல் கூறு வந்து நல்லா அப்படியே அதே உடம்பு மேனி வந்து மெயின்டைன் ஆகிட்டு வருங்க. அதனால் அந்த பருத்தி கொட்டை கொடுக்கறது வந்து முக்கியமாக கண்டிப்பாக கொடுக்கறது நல்லதுங்க. ஆனால் இப்போ இதுலேயே இப்போ நம்ம இப்போ தாய் பசுங்க ஒரு வித்தியாசமான ஒரு உணவுகள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுவே காளைகளுக்கு தனியாக ஒரு உணவு கொடுக்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசமான உணவுகள் வந்து மாற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும்? காளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு ஐட்டம் எதுவும் போட வேண்டியது இல்லைங்க. கம்பு மாவு மக்காச்சோள மாவு இந்த மாதிரி இருக்கிற மாவு ஐட்டங்கள் வேண்டியதில்லை. காளைகளுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா பருத்தி கொட்டைங்க, தவறு போட்டுன்னு சொல்லக்கூடிய தவறு குரணைங்க, தவிடு, இந்த 3 வச்சாவே நல்லாயிருக்குங்க. இது வைக்கலாமுங்க. மாவு கறவை மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா காங்கேய மாடுகள் கறவை மாடுகளுக்கு தவிடு பருத்தி கொட்டை பருத்தி விதை இது போக தவற குரணை கொடுக்குறோம் இல்லைங்களா, அது கூட வந்து மாவு கம்பு மாவு மக்காச்சோளம் மிக்ஸ் பண்ண மாவு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அது கொடுக்கும்போது கொஞ்சம் பால் கறக்கிற மாடுகளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ இந்த மாடுகளினுடைய பாலில் வந்து எந்த அளவுக்கான அதில் நெய் கொழுப்பு சத்துன்னு சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு இருக்குங்கண்ணா? மற்ற மாடுகள் ஜெர்சி மாடுகள் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா 4%, 4.5%, 5% வரைக்கும் இருக்கும். எருமைகளுக்கு பார்த்தீங்கன்னா 8, 9, 10 வரைக்குமே இருக்குது. நம்ம நாட்டு மாட்டு இனங்களுக்கு எந்த அளவுக்கான கொழுப்பு சத்து இருக்குங்க? நாட்டு மாடுகள் இனங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 10% வரைக்கும் இருக்குங்க. கொழுப்பு சத்து இருக்குங்க. ஆமாம். கெட்ட கொழுப்பு வந்து கம்மியாக இருக்குங்க. எருமை பாலில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. இதில் வந்து அந்த கொழுப்பு சத்து குறைவும் சத்துக்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக அடங்கியிருக்குங்க இந்த நாட்டு மாட்டு பாலில். இப்போ மற்ற மாடுகள் பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஈஸியாக தாக்குதல் ஏற்படுங்க. நம்ம நாட்டு மாட்டினங்களுக்கு நோய் தாக்குதல் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். எந்த மாதிரி நோய் தாக்குதல் வந்து நம்ம நாட்டு மாட்டுகள் உள்ளாகுங்கன்னா அதை எப்படி சரி பண்ணுறோம்? இயல்பாகவே பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகள் வந்து வெயில் மழை எல்லாமே தாங்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே உள்ளதுங்க. பசுக்கள் நாட்டு மாடுகள் பார்த்திங்கன்னா காங்கேய இனத்தில் இப்போது இதுகளுக்குன்ட்டு நாட்டு மாடுகளுக்குன்னு வர நோய் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் மற்ற எந்த நோயும் தாக்குறது இல்லைங்க. முக்கியமாக இந்த பனிக்காலத்தில் முடிஞ்சு இந்த வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த அம்மைகள் வருமுங்க. அது வந்து கொஞ்சம் நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக பார்த்துக்கணுங்க. ஒரு சில மாடுகளுக்கு நல்ல மாடுகளுக்கு கூட அம்மை தாக்கிறது மறுபடியும் சரியாயிருதுங்க. முக்கியமாக இந்த அம்மை நோய் வருமுங்க. மற்றபடி வேறு எந்த நோய் பால் கறவை மடிக்கை பிரச்சனை இந்த காம்பு பிரச்சனை இந்த மாதிரிலாம் எதுவும் வராதுங்க. ஏதோ ஒரு சில மாடலுக்கு இந்த காம்பு லைட்டாக வெடிப்பு இந்த காம்பு வந்து கொஞ்சம் பெருன்னு வர மாதிரி அந்த கொப்பளங்கள் வெயில் காலத்துக்கு சூட்டு கொப்பளம் வருங்க. அதெல்லாம் நம்ம தவிர்க்கிறது எப்படின்னா கறவை மாடுகளுக்கு நம்ம ஒரு மாட்டு பால் கறந்ததுக்கப்புறம் நம்ம கையெல்லாம் நல்லா கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு தண்ணியில் விட்டு காம்பெல்லாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கறக்கும்போது இது வந்து தடுக்கலாம். அம்மை நோயை வந்து எந்த மாதிரி தடுக்க முடியும்? அம்மை நோய் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இயல்பாக அது வராமல் பார்த்துக்கிறது எப்பவுமே எப்பவும் போல் நம்ம தீவனம் கொடுத்துட்டு தான் இருக்கவங்க எல்லாம் பண்ணுறோம். அது கூட அடிஷ்னலாக நம்ம வந்து மெடிசின்ஸ் ஏதாவது நோய் எதிர்ப்பு சக்தி மெடிசின்ஸ் கொடுக்கலாங்க. அப்புறம் அதுக்கு மேலேயும் முடியல அம்மையில் தாக்குது அப்படின்னாக்கா அதுக்கு இயற்கை வைத்தியம் நிறையா இருக்குதுங்க. வெற்றிலை, மிளகு, மஞ்சள் இதெல்லாம் அரைச்சி நம்ம வாய் வழியாகவும் கொடுக்கலாமுங்க. அந்த அம்மை தாக்கின இடத்துல அந்த புண்ணுக்கு தொடணும்னா சரியாயிருதுங்க.
அதாவது முன்னெச்சரிக்கையாகவே நம்ம வருது, அப்போ கொஞ்சம் இதுக்கு வர மாதிரி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அப்போவே ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்து பண்ணோம்னா கொஞ்சம் குணம் பண்ணிடலாம். ஆனால் இப்போ ஜெர்சி மாடுகள்லாம் வந்து மழை காலங்கள்லையோ பனிக்காலங்கள்லையோ தாங்காது, ரொம்ப கஷ்டப்படும். வெயில் காலங்களில் ரொம்ப அதனால முடியாது. அதுக்கு வந்து ரெயின் ஷவர்லாம் கூட போடுற இடங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆமாங்க. நம்ம நாட்டு மாட்டு இனங்கள் எல்லா சூழ்நிலைகள்லையும் கொஞ்சம் தாங்கக்கூடிய தாங்க. சூழ்நிலைகள் இருக்கும். குறிப்பாக மழை காலங்கள்லையும் வெயில் காலங்கள்லையும் மாடுகள் வந்து எப்படி நம்ம பராமரிப்பு பண்ணணும்னா? வெயில் காலத்தில் முடிஞ்ச வரைக்கும் மதிய நேரம் வெயில் கடுவெயிலாக இருக்கிற இடத்துல சினை மாடுகள் நம்ம கட்ட வேணாமுங்க. கண்ணு மாடுகள் பார்த்திங்கன்னா கண்ணு நிழல் தான் இருக்கும். மாடுகள் வெயிலில் இருந்தாலும் நம்ம வந்து நிழலில் பார்த்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம நிழல் பகுதியில் நம்ம கட்டிடணுங்க. வெயிலுக்கும் நல்லா தாங்கிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மழை காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப மழை அடமழையாக பெஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் ஷெட்டு மாதிரி இருந்து ஒரு மழை நனையாத அளவுக்கு கட்டியிருந்தோம்னா கொஞ்சம் நம்ம பாதுகாப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். ஆமாங்க. ம். ஏன்னா அந்த மாடுகளுக்கு குழம்புலாம் நோய் ஆமாங்க. மாடு தாங்கிங்க. ஒரு ரேர் கேஸில் வேறு எந்த மாதிரியும் தவறு நடக்காது. இருந்தாலும் அந்த மாதிரி ரொம்ப அடமழையிலலாம் நனைஞ்சிட்டு இருக்கும்போது இந்த குழம்பு புண்ணு வருங்க. தாக்குதல். மண்ணில் வேறு எதாவது இந்த மாதிரி தாக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஷெட்லேயோ இல்லை மழையில் நனையாத அளவுக்கு இருக்கிற இடத்துலையோ பாதுகாப்பான இடத்துல கட்டுறது நல்லதுங்க. இப்போ நம்ம வந்து மாடுகள் வந்து நம்ம சொந்தமாக வளர்க்குறது இல்லாமல் வாங்கியும் விற்பனை ஆமாம். செய்கிறோம். நம்ம எந்த ரகமான மாடுகள் வந்து வாங்கி விற்பனை செய்கிறீங்கன்னா காங்கேய இனத்தில் எல்லா இனமே வாங்கி 6-7 ரகமே வாங்கி சேல்ஸ் பண்ணுறாங்களா? இல்லை குறிப்பிட்ட ஒரு சில இனங்கள் மட்டும் வாங்கி சேல்ஸ் பண்ணுறாங்க? நம்ம காங்கேய இனத்தில் பார்த்தீங்கன்னா, காங்கேய இனத்தில் முக்கியமாக சொல்லப்போனால் மயிலை மெயினாக நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கிறோமுங்க. வாங்கி வளர்த்திக்கிட்டே இருக்கிறோம். நம்மகிட்டயும் நிறைய மாடுகள் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா மயிலை, செவலை, காரி, காராம்பசு, குரா இந்த மாதிரி எல்லா வகையிலையும் நம்ம மாடு எடுத்து எந்த மாடு கேட்டாலும் வாங்கி காங்கேய கொடுப்பீங்க. இனத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மாடுகளில் எல்லா நிறம் அமைப்பில் இருக்கக்கூடியது நம்ம பண்ணிட்டு இப்போ இருக்கோம். நம்மள்ட்ட கேட்டால் எத்தனை நாள் அந்த மாடு அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு மாதிரி இருக்குங்கண்ணா? நம்மக்கிட்ட இப்போ எப்போ கேட்டாலும் மாடுகள் தேவை, கறவைக்கு வேணும், வீட்டு பாலுக்கு வேணும், இல்லை ஒரு மாடு வச்சு வளர்த்தணும் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, இல்லை மாடுகள் எப்போ வேணும்னாலும் நம்மக்கிட்ட எப்பவுமே 10 குறை இல்லாமல் மாடுகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. கன்று மாடுகள் இருக்கும். கன்று போடுறதுக்கு ஒரு வாரம் 10 நாளில் கன்றுன்ற மாதிரி இருக்கிற தரவையில் இருக்கக்கூடிய மாடுகளும் இருக்குங்க. எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாடுகள் வந்து பொதுவாக எங்கே வாங்குறோங்கண்ணா? இப்போ நம்ம விவசாயிகள்கிட்டயே வாங்குறாங்களா? இல்லை இப்போ இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய வளர்த்திட்டு இருக்கோங்க. அதிலிருந்து உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோங்க. மாடுகள் வந்து வச்சுருக்கோம். அது போக வந்து நேரடியாக விவசாயிகிட்டே போய் எல்லா பக்கமும் தமிழ்நாட்டில் வந்து காங்கேய இனம் யார் யார் வச்சுருக்காங்களோ அவங்க கொடுக்குறது தெரிஞ்சுன்னா நம்ம நேரடியாக போயிட்டுங்க மாடுகளோட குணாதிசயம், அதோட கறவைத்திறன், கறவை எந்த மாதிரி எந்த முறையில் அவங்க கறந்தாங்க எல்லாமே தெளிவுபடுத்திக்கிட்டு நம்ம சந்தை மதிப்புக்கு நம்ம வாங்கிட்டு வந்து நம்மளும் வச்சுருந்து எல்லாம் பாதுகாப்பு பண்ணி என்னென்ன மாதிரி ஃபீடு கொடுக்கணும் எல்லாம் மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் தேவைப்படுறவங்களுக்கு நம்மளும் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். நம்மளை காண்டாக்ட் பண்ணால் நம்ம கண்டிப்பாங்க டேரெக்டாக எடுத்துக்கலாமுங்க. இப்போ நம்மள்ட்ட வந்து அனைத்து விதமான நாட்டு மாட்டு இனங்களும் நம்மள்ட்ட கிடைக்கும். கண்டிப்பாங்க. சரி, காங்கேய சரி. இனத்தில் எல்லா வகையும் கிடைக்குங்க. ம். மற்றபடி மற்ற நாட்டு மாடுகள் இனங்களும் தேவைன்னா நம்ம எடுத்துக்கலாம். தேவைன்னா நம்மள்ட்ட கேட்கும்போது அவைலபிள் இருந்துன்னா பண்ணி நம்ம கொடுக்க முடியும். ஆமாங்க. சரிங்கண்ணா, நம்ம இவ்வளோ நேரம் நம்ம நாட்டு மாட்டு இனங்களை மட்டும் நம்ம எப்படி பண்ணுறோம், அது கொங்கு பிரீடில் இருக்கிற நாட்டு மாட்டு இனங்களை பற்றி பார்த்தோம். கண்டிப்பாங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. நம்ம சரி. அடுத்த வீடியோவில் இன்னொரு புதுசாக ஒரு கண்டிப்பாங்க. கண்டென்ட் சந்திப்போங்க. நல்லது.